அபிமன்யு வருகின்றேன். எங்க அவுத்து விட்டீங்க டேய் அப்பா இந்த காலை எங்க அவுத்து விட்டீங்க காலை காலை எதுக்கு பேரு கட்ட சுடா ஹவுடா டேய் 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 டேய்
மகாலட்சுமி காஞ்சிபுரம் சபை நம்ம ஊரு கள்ளிப்பட்டு மகாராஜா அவனுக்கு வரும் அவனுக்கு கொடுத்தாதான் தெரியும். தொடுக்காத என்ன மறக்கலையாராத தொடுக்காத சித்தப்பா தொடுக்காத. சகரே ஐயா கள்ளிப்பாடி சேகர் நல்ல பையன் அந்த மாதிரி அடிக்க மாட்டான். மட்டும் தான் இருப்பான். ஆமா என் கூட மட்டும் தான் இருப்ப. சரி இந்த கந்தை தெரிகிறதா? தெரியுதா? மாவட்டம் எதற்காக யாரால மனஜன கூட்டங்கள்? ஏன்பா இவ்வளவு ஜன கூட்டம்? அம்மா இருக்காங்க முத்து மகமாரி அம்மன். அம்மனுக்காக சென்ற 20 பகு 2வது நாடகம் அம்மனுக்காக ஓர் இரவு நல்ல முறையாக முடிந்து விட்டது. இப்ப 2வது நல்ல நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா யாருக்காக கொடுத்து இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் முடிஞ்சுவிடும். சத்தி வரித்து சமயம் காட்சி தரக்கூடிய முத்து மகமாரி அம்மனுக்காக ஏன் காட்சி தான் தருவா? நோட்டா தர மாட்டாளா? இப்ப வந்துருது இங்க சகரே யாருக்காக கூத்து? அம்மனுக்கு அம்மாவுக்காக. டேய் கம்னரே டேய் கம்னரா பூரா எனக்கு தான வர அங்க இறங்க போறான். போட்டி விடுறாங்க. ஹரிஹரி புத்திரன். ஆமா ஆனந்த சித்தன் கையனாரப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயனாரப்பன். ஆமா அவருக்கு நேத்து இரவு அவருக்கு கூத்து முடிந்து நேத்து இரவுங்க முதல் இரவு முடிந்து விட்டது. சொந்த மச்சான் தங்கச்சி. இப்ப யாருக்கு என்ன வந்துக்கிறான்? என் தங்கச்சிக்கு அவனுக்கு தயாரா இருக்குது வீட்டுல. ஆமா அது பஞ்சாயத்து கூட்டு போறான். பஞ்சாயத்துக்கு இங்க எத்தனை யாருக்கு கூத்து? அம்மாவுக்காக. சக்தி ஒன்று சமயம் பதிலாக காட்சி தரக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. அதுல ஒரு ரூபம் இருக்க முடியாத முத்து மகமாரி அம்மன். ஆமா அப்படியே முத்து மகமாரி அம்மன் அவருடைய பாதத்திற்கும் இங்க அமர்ந்திருக்காங்க பா. என்ன அருமை தாய் தந்தைமார்கள் மாதா பிதா குரு தெய்வம். ஓ எனக்கு உடம்பு கேட்டால பட்டுக்கிறே அந்த மாதிரி காண்றாம்படி. ஆமாங்க நெஞ்சு வலிக்குது. ஆமா உனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு எதுவுமே வலிக்கல. சரி இன்னும் அயலூர் நாடக நண்பர்கள் வந்திருக்கலாம். நம்மை போல் நாடக நடிகர்கள் இருக்கலாம். நாடக பேர் ஆசிரியர் இருக்கலாம். இருக்கின்றார்கள். ஆமாப்பா பூந்த இது என்ன ஒரு கம்பெனி? வாழ வச்சு நல்ல வாத்தியார் பேரு அண்ணாமலையார் நாடக சபா. வாத்தியார் பேர் நடராஜ வாத்தியார். வாய வச்ச நடராஜ வாத்தியார். வந்தவரை வாழ வச்சனூர் தான் பேரு. வாழ வச்சனூர் எத்தனை பேர் வந்தாலும் சரிதான். வாருங்க வரவரப்ப குடிக்கக்கூடிய நாடு எதுங்க? வாழ வச்சனூர். அதான் நான் வந்த கொஞ்சம் சொல்ல சேர்த்து. சரி அப்படி இந்த அண்ணாமலை நாடக சபா கம்பெனி உரிமையாளர் நாடக நடிகர் அனைத்து பேர்களுக்கும் என்னுடைய சிறந்தாந்த வணக்கம். ஆனால் இதோ கோடையீடு விருதுன சக்கரவர்த்தி காட்டு மலையனூர் ஏழுமலை என்னுடைய விளக்கம்
ஏண்டா அப்பா கறி என்ன கறி என் கறி சங்கக்காட்ட கறி ஆமா எல்லா கறி விக்கிற கறி தான் அபிமன்யான் 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 அபிமன்னன் புலாட்டரை என்ன குலமோ சந்திர குலம் மதியாக சந்திர குலம் என்று சொல்லக்கூடிய வெண்ணிலா குலம் வெண்ணிலா குலம் வெண்ணிலா குலத்தில் வந்தோம் விஜயன் அளித்த பாலன் விஜயன் அளித்த பாலன் என் வண்ணவில் கரத்தில் ஏந்தியே அபிமன்ன பாலன் பால பீமன் வந்து மேவினே அப்படியே அப்ப யாரு அர்ஜுனன் என்னடா அர்ஜுன மகாராஜ் ஐவர் ராஜாக்கள் இருக்காங்க அண்ணன் நடைபெறுவதா இருக்கும்படியான ஆனால் அழகுமல்லன் அர்ஜுன பெருமாள் ஆனா எங்க அம்மா இருக்கிறாங்களே உங்க அம்மா எங்க அம்மா 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 அதான் உங்க அம்மா தான் உங்க அம்மா அவன் செவிலியர் நினைக்கிறான் யாரும் உங்க அம்மா எங்க அம்மா பேரு ரை 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 உங்க அம்மா பேரு ரையா மினி பஸ்ஸா டவுன் பஸ்ஸா இந்த பெரியார் பஸ் ஓ டாய் அர்ச்சன பெருமாளுக்கும் மரியாதை தாயே அம்மா என்னமோ உன் பேரு விளங்கணும் அவன் பேர் திரும்பணும் இதே நல்ல நேரத்தில் தம்பி ஐயா இந்த கள்ளிப்பாடை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் யாரு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எனக்காக என்னை பாராட்டி அவர் உள்ளம் குறித்து எனக்கு குடிக்கக்கூடிய சன்மானமோ சொல்றேன் தம்பி இத பார்த்தனையா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாண்டையா பாரு குறுக்கக்கூடிய வள்ளல் என்று சொல்லலாம் உண்மைதான் கர்ணனுக்கு நிகழானவர் எனக்காக 200 ரூபாய் சன்மானிக்கின்றார் அவனுடைய குடும்பத்தில் இந்த ஐயனார் அப்பனும் முத்து மகமரி அமர்ந்து நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த அம்மாவை வேண்டிக் கொள்கிறேன் இதே சுவாத்தியம் கள்ளிப்பாடியை சேர்ந்த பெருமாளண்ணன் எனக்காக 51 ரூபாய் சன்மானம் அறிவிக்கின்றார். அவனுடைய குடும்பத்தில் முருக பெருமானம் இந்த ஐயனார் அப்பனும் அமர்ந்து ஒன்று உரைக்க 9 வர வேண்டும் என்று அந்த அப்பனை வேண்டிக் கொள்கிறேன். சுவேதியம் அது மறந்தால் நடக்கும். தெரியாதா என் அப்பா எப்ப தெரியாதா?
இலக்கணம் படி அவன் மருமகன் போய் கட்ட பார்த்தேன். ஐவர்கள் நடிப்பிருந்தோம். அர்ஜுனா சுதனாய் வந்த அபிமன்னன் வந்து மேவினே சபையை நாடு அபிமன்னன் வந்து மேவினே ஐவர் ராஜாக்கள் இருக்கின்றன. ஐவர் ராஜாக்களிலே நடிப்பிருந்தனாக விஜயா காண்டிபனக்கம் கண்ணன் தங்கை யாரு கண்ணன் தங்கை காண்டிவன் மங்கை சுபத்திரை சுபத்திரிக்கம் பிறந்த வீரவாள் அபிமன்னன். நானு துணி பையன்டிய சின்ன பையன் சின்ன பிள்ளை எனக்கு ஒண்ணுமே தெரியாதுரியா ஒண்ணுமே தெரியாதா நீ ஒரே பையனா உங்க அம்மாவுக்கா ஆமா உங்க அம்மா அதோட பையன் திருப்பி போட்டாங்களா என்ன பையன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது தப்பு தப்பா வேறது உனக்கு ஒண்ணுமே தெரியாதா ஒண்ணுமே தெரியாதா ஏதோ தாண்டி கலக்க 2 குவார்டர் குடிக்கிறான் ஒண்ணுமே தெரியாது சின்ன பொண்ணு அவரு தம்பி இவன் கையில ஒரு செல்போன் கொடுத்துட்டு போறா எத்திக்கார கலக்க போறான் இந்த காலத்துல கூட இப்ப கூட ஒரு செல்போன் மாட்டிட்டு மூழ்கிட்டு பாரு இங்க அமுக்குது இங்க அமுக்குது அதே விஷயத்தை கிளப்பிட்டு போகுது காலேஜ் படிக்கிறேன் காலேஜா குடிசார போயிட்டு வராங்க அப்ப உன் பொண்ணு அந்த மாதிரி தான் அது மாதிரி உங்க மச்சி சேரான அந்த மாதிரி என்ன பத்தி உனக்கு தெரியும் எப்படி பறக்கிறான் அப்ப யாரும் சுத்தி சிம்டிலோட தார் ஓட்டுல போய் வாங்கி சாப்பிடலாம் முன்னாடி வந்து நல்ல 4 நாள் கரண்டியா வாங்க வாங்க கொஞ்ச நேரத்துல லவ் பண்ணியா யார பண்ணா பச்சலாம் குந்துரு பச்சலாம் குந்துரு குந்துரு வச்சலாம் எம்மாரிமா சொல்றீங்க சுந்தரி வச்சலான்றீங்க சுந்தரி வச்சலான்றான் வைக்கலாம் எடுக்கலாமா சத்தியமா தான் சொல்றேன் நான் மந்திரிகிட்ட சொல்ல மாட்டேங்க என்னுடைய மாமன் மகளா இருக்க முடியாத எப்படி மாமா மகள் பச்சலா என்று சொல்லக்கூடிய சுந்தரி சுந்தரி நான் அதை எப்படி தெரியல கல்யாணம் பண்ண எப்படி கல்யாணம் பண்ண எப்படி லவ் பண்ண 2 பேருக்கு எப்படி பள்ளிக்கூடத்தில் லவ் ஆயிடுச்சு பள்ளிக்கூடம் படிக்கும் போது எப்படி லவ் பண்ண தெரியுமா 5வது கிளாஸ் படிச்சிண்டியா 5 கிளாஸ் படிச்சா இந்த 1வது கிளாஸ் கிட்ட வெள்ள கிளாஸ் அந்த கிளாஸ் 5 கிளாஸ் ஓ உம்மே கா சரி நீ நான் பணம் அப்ப கை காட்டு யாரு அப்படியா 5வது கிளாஸ் படிச்சுமா அப்போ நானு பச்சலா சுந்தரி பாக்க அவ என்ன பாக்க நீ அது நோக்க நீ சுந்தரி பாக்க சுந்தரி நீ என்னன்னு கேக்க என்ன சொல்ல வந்த நீ என்னன்னு கேக்க அப்படி நாங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலே லவ் பண்ற நேரத்துல எங்க சுந்தரி இருக்குமா உன் மேல ஆசைப்பட்டு தம்பி பள்ளிக்கூடம் வச்சிருந்த கிணத்து ஓரமா அப்படி கிணத்து ஓரமா அப்படி போயிருந்தாங்க இதே நல்ல நேரத்தில் என் 6 உயிருக்கு மேலாக இருக்க முடியாது என் அண்ணன் யாரு வீரபத்திரன் கொட்டூர் கிராமம் கொட்டையூர் அப்படி கொட்டையூர் சேர்ந்த காளி மோட்ச நாடகம் சுத்திரமே கட்டினு வந்தல்ல வாடாங்க மகாராஜா என் பக்கமே சரி அப்படி இருந்தாலும் அப்படி என் அருள் வீரபத்திரன் என்ன கேட்க 21 ரூபாய் சமாளித்திருக்கிறார் மீது 400 ரூபாய் வைக்கணும்
அப்படி இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய குலதெய்வமா இருக்கபடியான வீரபத்ர சுவாமி கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அது மட்டுமா அப்படி கல்யாணம் அவனுடைய கிணத்து வாரம் போகும்போது மோதிரம் இப்ப குச்சி கட்டி அதான் கட்டு பண்றோம். அப்படி பள்ளிக்கூடத்துல கிணறு இருக்குது. அந்த கிணத்து ஓரமா என் சுந்தரி அப்படி அப்படி சுந்தரி அழகு அழகு அப்படி நடப்பா அப்படி நடக்கும்போது அப்படி ஆமா கிணத்தை சுத்தி போற நேரத்துல அவருடைய விரல் கதையாளி என்று சொல்லக்கூடிய அந்த கிணத்து உள்ள விழுந்து விட்டது. கிணத்து உள்ள விழுந்து விட்டது. அந்த நேரத்துல ஐயா ராஜா அப்படி எப்படி போறான் அப்படி போன ஒண்ணு சுந்தரி கையில இருக்கும் மோதிர கிணத்துல வேண்டும். கையில இருக்கக்கூடிய கனியாய் மோதிரமாக கைட்டு நீ கிணத்துல வேண்டும். நான் சும்மா விடுவானா? நான் இப்படிப்பட்ட சிங்கம் அப்படி அந்த கிணத்துல இருக்க மோதிரத்தை எடுத்து அப்பொழுது திருமணம் செய்யணும். ஆமா எப்படி என்னுடைய கரத்தில் இருக்க மாதிரியான மோதிரத்தையும் கனியாய் மோதிரத்தையும் அவன் கையில நான் போட்டேன். ஆமா அவன் என்னுடைய விரல போட்டான். ஆமா அப்பவே சத்தியம் செய்தோம். ஆமா எனக்கு நீ உனக்கு நான். ஆமா அப்படி இருந்தாலும் தம்பி இந்த தெருவுல நான் நடந்து போனா எப்படி சொல்லுவாங்க? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? இதுதான் வருமா? நாவடி பன்னிக்கறி இந்த கறி சொல்லுயா? அப்ப இந்த வாங்கிக்கோ. எவ்வளவு நேரம் அடிக்க போற? தண்ணி வர வச்சு அடிக்க போறேன். என்ன தண்ணி? அப்படி இந்த வீதியில நான் நடந்து போனால் பாசவன் மருகல் பச்சலாய் கேட்ட கணவர் அத வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார். அப்படி என்ன பொண்ணுகளை பார்த்து என்ன அளவு போட தம்பி பார்த்து நான் அப்பேற்பட்ட அழகு நான் சிரிச்சனா சரி. அப்படி இருந்தாலும் தம்பி எனக்கு திருமணம் நடந்துவிட்டது. அது எப்படி இப்பதான் 8 நாளாவது திருமணம் நடந்து. ஆமா இப்ப எங்க இருக்கீங்க? ஆனா சுந்தரி யாருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணலாம் எப்படி போயிருப்பா? அந்த துரியோதனன் இருக்கின்றாவார் அவனுடைய மகள் அக்கில் குமாரன் அண்ணவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல தம்பி அந்த சுயவரத்துல இந்த அபிமன்யு அரவா தொந்து சக்தி கடோர் கஜன் தொந்து சக்தி அரவா அபிமன்யு
அப்படி போன தம்பி சென்று எல்லாரும் பேரும் பிடிச்சு பந்தக்கால கட்டினேன். துரியோதனை கூட்டத்தை அத்தனை பேர் பிடித்து பந்தக்கால கட்டி அந்த லக்குல குமாரன் என்ன பண்ணா ஒட்டை அடித்து கறி செம்முள்ளி குத்தி கழுது மேல உட்கார வச்சு இந்த சாணி எடுத்து தலைமையில வைத்து குடவிளக்க நாட்டி அப்படி ஊரை சுத்தி வச்சு அப்படியே அசிங்கப்படுத்தி ஆமா நீ திருமணம் செய்துட்ட. ஆமா இப்ப நாங்க எங்க இருக்கோம்? இப்ப எங்க எங்க மாமன் துவாரங்கள் இருக்கோம். வைகுந்தத்துல இப்ப கல்யாணம் ஆகி 8 நாள் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி அவன் பார்க்காத இருக்க முடியல. இப்போ இப்போ ஆனை குஞ்சு படத்துக்கு போகணும். இப்போ என்னுடைய தாய் தனிமையாக இருக்கின்றார். அது ஏன் என் தந்தை எங்க சென்றார்? எங்க இருக்கிறார்? துரியோதன கட்டளபடியே பணத்துல இருக்காங்க தம்பி. ஐயோ ராஜாக்கள். ஆமா அதனால என் அன்னைக்கு பாதுகாப்பு போகணும். அதனால சுந்தரி அழைக்க வேண்டும். மாமா மாமா பார்க்கணும். அது பார்த்துட்டு அபிமன்னன் சுந்தரி அழைக்க சுந்தரி தற்பர் அன்னவரால் கதை தொடரும்.